வணக்கம். தில்லானா மோகனாம்பாள் பற்றி நம்ம எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். முக்கியமாக படத்தை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சிக்கல் சண்முக சுந்தரத்தை நம்மளால் மறந்துட முடியுமா? அந்த மோகனாம்பாளை மறந்துட முடியுமா? இன்னும் சொல்லப்போனால் நான் என் நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லுவேன், வாழ்க்கையில் வேணால் சிக்கல் இருக்கலாம் ஐயா, ஊர் பேரே சிக்கல்னு இருக்கேயா அப்படின்னு சின்ன வயசுலலாம் சொல்லிட்டு இருப்பேன். அந்த சிக்கல் அப்படின்ற ஒரு ஊர் நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சிக்கலில் அந்த முருகப்பெருமான் அப்படி வியர்வை துளி பொங்க குடிகொண்டு இருக்கார், அருள் பாலிக்கிறாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சரி, தில்லானா மோகனாம்பாள் பற்றி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தில்லானா மோகனாம்பாள் படத்தில் சிவாஜிக்கு பாட்டு பாடியது யார்? சிவாஜிக்கு குரல் கொடுத்தது யார்? எத்தனையோ படங்களுக்கு சிவாஜிக்கு டிஎம்எஸ் அவர்கள் குரல் கொடுத்துருக்காரு இல்லையா? இந்த படத்துல சிவாஜிக்கு வாய்ஸ் கொடுத்தது யார்? எத்தனையோ படங்கள்ல அந்த காலத்துல சிஎஸ் ஜெயராமன் பாடியிருக்காரு இல்லையா? சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருக்காரு இல்லையா? தில்லானா மோகனாம்பாள் படத்துல சிவாஜி அவர்களுக்கு பின்னணி பாடிய பாடகர் யார்? யோசிச்சிங்களா? பதில் தெரிஞ்சுதா? யாருமே இல்லை. தில்லானா மோகனாம்பாள் படத்துல சிவாஜிக்கு பின்னணி பாடகர்னு யாருமே பாடலை. ஏன்? என்ன காரணம்? ஏன்னா சிவாஜிக்கு அந்த படத்துல பாடலே கிடையாது. என்னங்க சொல்றீங்க? ஒரு ஹீரோ, அதுவும் நடிகர் திலகம், பாட்டே இல்லைன்றீங்களே. யோசிச்சு பாருங்க, படத்துல எத்தனை பாட்டு இருக்கு? அத்தனை பாடல்களும் பெண்ணுக்கான பாடல் தான். அத்தனை பாடலையும் பாடியது யாருன்னா பி சுசீலா அம்மா தான். பத்மினிக்கு தான் பாட்டு உண்டு, சிவாஜிக்கு பாட்டு இல்லை. என்னங்க சொல்றீங்க? ஆமா, ஏபி நாகராஜன் அவர்கள் தில்லானா மோகனாம்பாள்கிற நாவலை எந்த செய்கூலியும் சேதாரமும் இல்லாமல், எந்த சினிமா ஜிகினாக்கள் வேலைகளும் செய்யாமல் அப்படியே படம் எடுத்தார். தயாரிப்பாளர்கள் தரப்புல எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ஏபி நாகராஜன் அவர்கள் தான் படத்துக்கு தயாரிப்பாளரே, விஜயலட்சுமி கம்பைன்ஸ், விஜயலட்சுமி பிக்சர்ஸ் அப்படின்ட்டு. ஆனா விநியோகஸ்தர்கள் தரப்புல இது ஒரு கேள்வியா கேட்கப்பட்டது. சிவாஜிக்கு பாட்டே இல்லையா? அட்லீஸ்ட் சிவாஜியும் பத்மினியும் கனவு காண்கிற மாதிரியாவது ஒரு பாட்டு வைப்போமே அப்படின்ட்டுலாம் கூட நிறைய பேர் சொன்னதாக ஒரு தகவல் உண்டு, ஒரு ஆசை இருந்தது. எப்படி ராஜபாட்ட ரங்கதுரை படத்துல சிவாஜி ஒரு ஏழை நாடக கலைஞரா இருப்பாரு, ஆனா மதன மாளிகையில் அப்படின்னு கோட் சூட் போட்டு பாடுவார். வாய் பேச முடியாத பாக்யராஜ் சார் ஒருகை ஓசை படத்துல ஒரு பாட்டே அவருக்கு உண்டு. அதே போல குடுமி வச்ச ஹீரோவா இருப்பாரு, ஆனா கோட் சூட் போட்டுக்கிட்டு வெளிநாட்டிலேயே அவங்களுக்கெல்லாம் பாடல் இருக்கிற மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஏன், சொர்க்கம் அப்படிங்கிற படத்துல ஒரு கனவு பாட்டு, கனவு பாட்டாவே நமக்கு தெளிவுற காட்டப்பட்டிருக்கிறது தான் பொன்மகள் வந்தாள் பொருட்கோடி தந்தாள்ன்ற பாட்டு. அந்த மாதிரி காசா பணமா இதுக்கு ஒரு செட்டை போட்டு சிவாஜியும் பத்மினியும் சும்மா கட்டி பிடிச்சி டூயட் பாட வச்சிருக்கலாமே ஏபி நாகராஜன். ஆனா செய்யல. அவர் நாதஸ்வரம் வாசிக்கிறவர், நாதஸ்வர வித்வான் தான் சிக்கல் சண்முக சுந்தரம். அவர் ஏன் பாடணும்? நாதஸ்வரத்தாலேயே பதில் கொடுக்கிறவர். அப்படி பாடுறதா இருந்தாக்க ஒரு விஷயம் அடிபட்டு போயிடும். என்ன அப்படின்னா, நலம்தானா, உடனே சிவாஜி நலம்தானே அப்படி பாடியிருக்கணும் இல்லையா? அந்த எந்த வேலையுமே வேண்டாம், அவர் நாதஸ்வரத்தாலேயே பாடுகிறார் அப்படின்னு வச்சாரு. அதனாலதான் நலம்தானா நலம்தானா அந்த இடத்துல நலம்தானான்னு சொல்லும்போது ஒரு சின்ன கண்ணடிப்பார் சிவாஜி. அதுதான் நான் நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான சமிக்ஞை, பதில். அத்தனை பேருக்கு மத்தியில அந்த மேடையில குறிப்பா வில்லத்தனமாக இருக்கிற மோகனாவுடைய அம்மாவுக்கு தெரியாம தன்னுடைய நலத்தை அவர் சொல்றது, தன்னுடைய நீங்க நலமா அப்படின்னு விசாரிக்கிறதுன்னு. ஆக தில்லானா மோகனாம்பாள் படத்துல நினைச்சிருந்தா டிஎம்எஸ் பாட வச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் தன்னுடைய குழுவினர் கூடவா இருந்தாது சிவாஜி சார் பாலையா சார்னு ஜாலியா பாடுற மாதிரிலாம் வச்சிருக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் ஒரு சினிமாவுக்காகவோ காசு சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துக்காகவோ வர்த்தக ரீதியில இந்த படம் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவோ செய்யாததுனால தான் அந்த படம்
இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றது. இத்தனை வருடங்கள் கடந்தும் கூட இன்னைக்கு அந்த தில்லானா மோகனாம்பாள் படத்தை பார்த்தீங்கன்னாலும் ஃப்ரெஷ்ஷாக ஏதோ இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒரு படம் பார்க்கிற ஒரு சந்தோஷத்தை, நிறைவை கொடுக்கும். அதுபோல தமிழ் சினிமா உலகத்துல நான் பார்த்து வியந்த விஷயங்கள்ல தில்லானா மோகனாம்பாள் படத்துல எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஆரம்பம், ஒரு ஃபினிஷிங், ஒரு ஆரம்பம், ஒரு ஃபினிஷிங்னு வந்திருக்கும். எந்த படத்துலையும் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்குலாம் வந்ததே கிடையாது. பாலச்சந்தர் சார் மாதிரியான படங்கள்லையும், பாரதிராஜா சார் மாதிரியான படங்கள்லையும், ஸ்ரீதர் சார் படங்கள்லையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு வைத்தி கேரக்டருக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும். அதே போல மனோரமா கேரக்டருக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும். நம்பியார் கேரக்டருக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும். பாலாஜி கேரக்டருக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், முடிவு இருக்கும். பாலாஜியோடைய மாமனாரா வரக்கூடிய செந்தாமரைக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், முடிவு இருக்கும். இப்படி தில்லானா மோகனாம்பாள் ஒரு திரை காவியம் அப்படின்னு சொல்றதுக்கு என்கிட்ட 100 விஷயங்கள் இருக்குன்னா உங்ககிட்ட 200 விஷயங்கள் இருக்கும். அதுதான் தில்லானா மோகனாம்பாள் அப்படிங்கிற ஒரு காவியத்துக்கு கிடைத்த வெற்றி, ஒரு நாவலுக்கு கிடைத்த வெற்றி. இதுல ஒரே ஒரு கொசுறு தகவல். தில்லானா மோகனாம்பாள் அப்படிங்கிற நாவலை எழுதியவர் பெயர் கொத்தமங்கலம் சுப்பு. ஆனந்த விகடன்ல அந்த நாவலை எழுதினார். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தை கொத்தமங்கலம் சுப்பு கடைசி வரை ஒரு தடவை கூட அந்த படத்தை பார்க்கவே இல்லை. இது குறித்து கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுடைய பையன்கிட்ட கேட்டப்ப, நான் பார்த்து வச்சிருந்த சிக்கல் சண்முக சுந்தரம் வேறையாவும், இங்க படத்துல சினிமாவுக்காக மாத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்கு இருக்கு. அதனால என்னுடைய சண்முக சுந்தரமும், என்னுடைய மோகனாவும், என்னுடைய வைத்தியும் அப்படியே இருக்கட்டும், நான் படம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். கொத்தமங்கலம் சுப்புவை தவிர அந்த குடும்பத்தார் மொத்த பேரும் 10-15 தடவை அந்த படத்தை பார்த்தார்கள், சிரித்தார்கள், சிலிர்த்தார்கள். அப்படிங்கிறது தான் இயக்குனர் ஏபி நாகராஜன் அவர்களுடைய கலைநுட்ப திறமைக்கு ஒரே ஒரு துளி சான்று. ஏபி நாகராஜனை எல்லாம் நாம கொண்டாட தவறிட்டோம். ஏன்னா திருமுருக கிருபானந்த வாரியார் ஒரு இடத்துல கேள்வி கேட்கிறார், முருகனோட அப்பா யாருன்னு. அப்ப அங்கேருந்து எந்திரிச்ச ஒரு பையன் சிவாஜி அப்படின்னு சொன்னான். எல்லாரும் கேலியா சிரிச்சாங்க. ஆனா அப்ப ஏன் அந்த பையனை திட்டுறீங்க எல்லாரும்? அந்த பையன் சரியா தான் சொல்லியிருக்கான். நேருஜி, காந்திஜி அப்படின்லாம் சொல்லலையா? அது போல சிவனை அவன் சிவாஜி அப்படின்னு சொல்றான்னு தனக்கே உரிய நகைச்சுவை பாரியில கிருபானந்த வாரியர் சொல்லியிருக்கிறாருன்னா, ஏபி நாகராஜனையும் திருவிளையாடல் மாதிரியான படங்களையும் நாம இப்ப நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு எத்தனை கோடி ரூபா வேணாலும் எடுத்து பொன்னியின் செல்வன் எடுத்துடலாம், பாகுபலியை எடுத்துடலாம். ஆனா திருவிளையாடல் படத்தை இன்னொரு தடவை எடுக்க முடியுமா? தில்லானா மோகனாம்ப திரும்ப எடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. தில்லானா மோகனாம்பாள் படத்துல சிவாஜிக்கு எத்தனை பாட்டு இருக்கு, யார் பாடினதுன்ற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களேன். எல்லாரும் யோசிச்சு 1 பாட்டு 2 பாட்டு அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.